தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 66ஆம் சங்கீதம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவ்வளோ அருமையான வார்த்தைகள் அல்ல? என் ஜெபத்தை தள்ளாதவர், உங்கள் ஜெபத்தை தள்ளாதவர். இந்த உலகம் அவர்களை நோக்கி கேட்கிற காரியங்களில் அல்லது கூப்பிடுகிற காரியங்களில் நம்மை ஏமாற்றி விடுகிறார்கள். நமக்கு உதவி செய்யாமல் அவர்கள் கடந்து போய் விடுகிறார்கள். அல்லது நம்மை ஊக்கம் அளிக்காமல் அவர்கள் விட்டு விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, என் ஜெபத்தை தள்ளாதவர். ஆமென். இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஏன் எல்லாரும் வராங்கன்னா, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை தள்ள மாட்டார். உங்களுக்குள்ளே பல கேள்விகள், பல சந்தேகங்கள். என் ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? அக்செப்ட் பண்ணிட்டாரா? இல்லை ஆண்டவர் அதை கிடப்பில் போட்டுட்டாரா? பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், தூக்கி ஓரமாக போட்டுட்டாரா? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு வேதனை இருக்குது. என் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை தள்ளாதவர். எஸ், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை தள்ளாதவர். அடுத்து அங்கே சொல்லப்படுகிறது, ஜெபத்தை தள்ளாதவர் தான். அதே நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஜெபத்திற்கான பதில் தாமதமாகிற நேரத்தில் தமது கிருபையை என்னை விட்டு விலகாதிருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் ஜெபத்துக்கு சில தாமதங்கள் உண்டாயிற்று. சில காரியங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு சில கால தாமதங்கள் ஏற்பட்டது, உண்மைதான். அந்த நேரத்தில் நான் உடைஞ்சிருப்பேன், அந்த நேரத்தில் நான் மங்கி போயிருப்பேன், அந்த நேரத்தில் என் வாழ்க்கை பள்ளத்தில் விழுந்திருக்கும். ஆனால் வசனம் அழகாக சொல்லுது, தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்நாட்களில் அவருடைய கிருபையினை சுமந்ததல்லவா? அவருடைய கிருபை உங்களை தாங்கினதல்லவா? உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். தேவனுடைய கிருபை உங்களுக்கு போதும். எதற்கு? என் ஜெபம் தாமதமாக்கப்படும் போது, ஜெபத்திற்கான பதில் தாமதமாக்கப்படும் போது, ஜெபத்திற்கான நன்மைகள் உண்டாவதற்கு தாமதங்கள் ஏற்படுகிற நேரத்தில் வசனம் அழகாக சொல்லுகிறது, வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, தமது கிருபையை அவர் உங்களை விட்டு விலக்கவில்லை. தமது கிருபையை கர்த்தர் உங்களை விட்டு விலக்கலை. இங்கே உடைந்து போகாதபடிக்கு, துவண்டு போகாதபடிக்கு, வாழ்க்கை அழிக்கப்படாதபடிக்கு, நீ விழுந்து போகாதபடிக்கு தம்முடைய கிருபையை கொண்டு கர்த்தர் உங்களை தாங்கினார். அவர் ஜெபத்தை தள்ளலை, ஜெபத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஆமென். தேவ பிள்ளையே, எங்களுக்கு இருக்கிறதான கேள்விகளுக்கான பதில், தேவன் உங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கேட்பார். தேவன் உங்கள் ஜெபத்தை தள்ள மாட்டார். ஜெபத்திற்கு வெகு சீக்கிரத்தில் பதில் தருவார். அது வரையிலும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கி நடத்தும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தமது கிருபையை உடைய பிள்ளைகளை விட்டு விலக்காமல் சோர்ந்து உடைந்து போக வேண்டிய தருணங்களில் எல்லாம் தம்முடைய வசனத்தை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி அவர்களை தேற்றி, அவர்களை ஆட்கொண்டு பலப்படுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரங்கள் அவர்களுக்கு துணையாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஜெபத்தை தள்ளாதிருந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த பிள்ளையே, உங்கள் ஜெபத்தை தள்ளாதவர். ஜெபம் கேட்கப்படுகிறதற்கு சில தாமதங்கள் ஆகும்போது, ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு சில தாமதங்கள் ஆகிற வரையிலும் தமது கிருபையை உங்களை விட்டு விலக்காமல் உங்களை பாதுகாத்து தூக்கி நிறுத்தி வழி நடத்துவாராக. God bless you. God bless you.